பிரியமானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான கிருபை, இரக்கம், அன்பு, அவருடைய எல்லையில்லாத சமாதானம், அவருடைய நீடிய பொறுமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய சித்தம் நம் வாழ்க்கையில் அவர் வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அசைக்கப்படுவதில்லை. யாருனாலும் சொல்கிறாங்களா, ஏய் நீ போயிடுவாடா, டேய் நீ அவ்வளோதான்டா, பார்த்துக்கிட்டே இரு, அவ்வளோதான், நீ காலி, உன் பிள்ளை காலின்னு சொல்லி நம்மளை பற்றி சொல்கிறாங்களா? பிரியமானவர்களே, கவலைப்படாதீர்கள். நாம் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நம்ம எங்கே இருக்கிறோம்? கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கிறோம். கன்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு அசையுமா? மணல் மேல் கட்டப்பட்ட வீடு அசையும். ஏன்னா இப்போ கூட நம்ம ரீசெண்டாக இந்த மழை நாள்களில் பார்த்தோம். கேரளாவில் எத்தனையோ காலங்களாய் அது கிட்டத்தட்ட ஒரு 50-100 வருஷம் கூட இருந்திருக்கலாம் அவங்க. ஆனாலும் அந்த வெள்ளத்தின் காரணமாக மரத்தை அதிகமாக அவங்க வச்சதுனால, வேறு ஆழமாக ஊடுருவி போய் மண்ணை அரித்ததுனால, இந்த மழை பெய்கிற காலத்தில் அந்த முழு வீடுகளையும் அரித்து கொண்டு அதை ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. ஆம் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் நாம் கன்மலையாகிய கிறிஸ்துவின் மீது, அவருடைய வசனங்களின் மீது, கிறிஸ்துவின் மீதுனா என்ன அர்த்தம்? அவருடைய வசனங்களின் மீது. கிறிஸ்து தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. நம்ம கிறிஸ்தவங்களுக்கு போஜனம் வார்த்தை தான். நம்ம கிறிஸ்தவங்களுக்கு வல்லமை வார்த்தை தான். நம்ம கிறிஸ்தவங்களுக்கு ஜீவன் வார்த்தை தான். ஏன்? அவர் வார்த்தையினால தானே பூமியை உண்டாக்கினார். எத்தனை பெரிய தெய்வம்! உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுதுன்னாரு. அது உண்டாகிக்கிட்டே இருந்தது. வார்த்தையில் வல்லமை. அதனால்தான் அவர் வார்த்தையா இந்த பூமிக்கு வந்தார். அந்த வார்த்தையின் மீது நம் வாழ்க்கை கட்டப்படும் போது, வாழ்க்கை என்ற வீடு கட்டப்படும் போது அது உறுதியாக இருக்கும், அசைக்கப்படுவதில்லை. எந்த கொம்பை வரட்டும், சாத்தான் என்ன வேணா சதி செய்யட்டும், புல்டோசரை சாத்தான் கொண்டு வந்தாலும் அது இடிக்க முடியாது பிரியமானவர்களே. ஏனென்றால் அது கன்மலையின் மீது கட்டப்பட்ட அசையாதிருக்கிற வீடு. ஹல்லேலூயா. வார்த்தையில நம்ம வீடை கட்டியிருக்கோம். ஆமென். கிறிஸ்துவின் வார்த்தையில நம்ம வீடு இருக்கு. இயேசு கிறிஸ்து மத்தேயு அதிகாரத்தில், லூக்கா அதிகாரத்தில் இதில் எல்லாம் சொல்றாரு. ஒருவன் மணல் மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு சமமானது என்ன, கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு சமமானது என்னன்றதை பற்றி பேசியிருக்கிறார். அப்போ சொல்றார், வார்த்தையின்படி நம் வாழ்க்கை இருக்கும்போது, சத்தியத்தின்படி நம் வாழ்க்கை இருக்கும்போது, நீதிமான் ஒருபோதும் தள்ளாடுவதில்லை, நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அப்போது நம் வாழ்க்கையில் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்? நம்ம அசையாமல் இருக்கணும்னா நம் வாழ்க்கை கிறிஸ்துவாகிய கன்மலையாகிய வார்த்தையில் கட்டப்பட்டிருக்கிறதா? அந்த வார்த்தைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லையே. அந்த வார்த்தையை நான் எப்போ தொடுறேன்? அந்த வார்த்தையை தேவைப்பட்டாதான் எடுப்பேன் இருக்கீங்களா? இல்லை. இன்றிலிருந்து உங்களை ஒப்புக்கொடுங்கள். வார்த்தையில் ஒரு தாகம் உண்டாகட்டும். வசனங்களை உங்கள் இருதயம் வாஞ்சிக்கட்டும். அதை தேனிலும் இனிதான மதுரத்தை போல உட்கொள்ள உங்கள் இருதயமானது ஏங்கட்டும். எனக்கு இயேசுவின் பொன் வார்த்தைகள் அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவர் பேசின வார்த்தையெல்லாம் நான் படிக்கும்போதே மெய்மறந்து ஆச்சரியப்படுவேன். ரெட் லெட்டர் பைபிள்னு ஒரு தடவை வாங்கியிருந்தேன். அதில் டக்கு டக்கு டக்குன்னு அவர் வார்த்தை அது தனியாக தெரியும். இப்போ சாதாரண கருப்பு லெட்டரில் அவருடைய வார்த்தையை வாசிக்கும்போது தெரியும், இது தனியாக எடுத்துக்காட்டு எதுலேருந்து எது வரைக்கும் பேசினார் அப்படின்னு வரும். அதெல்லாம் அப்படி தொட்டு தொட்டு சந்தோஷப்படுவேன். அவரோட வார்த்தைகள் எத்தனை இயேசுவின் பொன் வார்த்தைகள் உள்ளத்தின் கீதங்கள், இயேசுவின் பொன் வார்த்தைகள் உள்ளத்தின் கீதங்கள், உள்ளத்தின் கீதங்கள், உள்ளத்தின் கீதங்கள். அவருடைய வார்த்தைகள்
நம் உள்ளத்துல பாட்டாய் வரும், கீதமாய் மாறும். அவர் சொன்ன சத்தியம், அந்த சத்தியம் நம்மில் நிலைத்திருக்கும் போது கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாய். அதுல முக்கியம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? வார்த்தையை தெரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதைவிட 100 மடங்கு முக்கியம் அந்த வார்த்தையின்படி நம் வாழ்க்கை மாறுவது. ஆமே. ஒரு முறை என் சகோதரியோட நான் அப்போ ஆண்டவரை அறியாத காலத்துல, தேவனை அறியாத காலத்துல, என் சகோதரி எனக்கும் அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. அன்றைக்கு நான் ஆலயத்துக்குள்ளே போயிருக்கேன். நான் ஆனால் ரட்சிக்கெல்லாம் படலை. ரட்சிக்கப்படாத ஒரு டைம் தான் ஆலயத்துக்குள்ளே போய் நிற்கும்போது பாட்டு தான் பாடுறோம். என்ன பாட்டு? அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அதில் எலும்பு சுட்டு கொடுத்தா கூட அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்ற வார்த்தை என்னை உள்ளத்தை தொட்டது பாருங்க. அன்னைக்கு நான் நேரம் எங்கள் வீட்டுக்கு போன உடனே 1 கிலோ ரவை வாங்கி, நல்லா 2-3 தேங்காய் வாங்கி உடச்சி எல்லாத்தையும் ரவா லட்டு போட்டு, நான் இப்போ வேலை பார்த்த ஸ்கூலில் அடிக்கடி பரிசு கொடுப்பாங்க டீச்சர்ஸுக்கு. ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் ஒரு பாத்திரம் கொடுப்பாங்க. அதில் ஒரு பெரிய பாத்திரத்தை மேலே போட்டு வச்சுருந்தேன், புது பாத்திரம். அந்த பாத்திரத்தை எடுத்து அதில் லட்டெல்லாம் அடுக்கி ரவா லட்டு எல்லாத்தையும் மூடி அதை எடுத்து கொண்டுட்டு போய், அவங்க என்னை வான்லாம் கூப்பிடாட்டாலும் நான் போனேன். நான் போய் அதை கையில் கொடுத்தேன். அன்றைக்கிலிருந்து இதுவரையிலும் நான் அவங்கள வெறுக்கவும் இல்லை, நான் பேசவும் இல்லை. வெறுக்கலை. அப்போ கூட நான் வெறுக்கலை. அவங்க பேச மாட்டாங்க. அதாவது எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல, ஒரு உறவு, நல்ல உறவு இல்லை. ஆனால் அதற்கு பிறகு நான் இதுவரையிலும் பேசாமல் இருந்ததில்லை. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய வார்த்தையில் நாம் கட்டப்படுவது. அவர் கண்மலையாய் நம் வாழ்க்கையில் இருப்பது. ஏன்னா அன்புதான், சகோதர அன்புதான் பிரதானம்னு சொல்லும்போது, ஆனாலும் சில குறைகள் நமக்குள்ள வரும், அப்பப்போ எழும்பும். ஆனாலும் ஓட்டை வர்றது மாதிரி ஓட்டை அடைச்சிடணும். இல்லைன்னா படகு, நம்ம போகிற படகுல ஓட்டை விழுந்துருச்சுன்னா தண்ணி வந்துடும்ல, அப்போ மூழ்கி போயிடும்ல. ஸோ நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய சத்தியங்களை கீழ்ப்படியாமல் நாம் போய் பயணித்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை படகு ஓட்டை விழுந்து கவுந்துரும், நம்ம வீடும் ஓட்டையாயிரும், வீரல் விட்டுரும். ஆனால் கண்மலையின் மேல் அசையாது அந்த சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் முழு ஆசீர்வாதத்தை நாம் அசைக்க முடியாதபடி கர்த்தர் உறுதியாய் நம் வாழ்க்கையை, நம் பிள்ளைகளை, நம் தலைமுறையை அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு முற்றுமுடிய சத்தியத்தை, வார்த்தையை நாம் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, வார்த்தையின்படி நம் வாழ்க்கை மாறும்படியாய் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட அசையாதிருக்கிற, உறுதியாக இருக்கிற அந்த வார்த்தையின் மீது நம்மளுடைய வாழ்க்கையை கட்டி அசையாது நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். யாரும் நம்மளை அசைக்க முடியாது. அது எந்த சாத்தானாலையும் முடியாது, எந்த கொம்பனாலையும் முடியாது. யாரும் நம்ம வாழ்க்கையை ஒன்றும் எடுக்க முடியாது. ஏன்னால் நாம் தேவனுடைய கரங்களில், அவருடைய கண்மலையானவருடைய வார்த்தையில் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? அநேகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும். லைவில் நான் கூடிய சீக்கிரம் லைவ் போடுவேன். அந்த லைவில் என்னோட ஜாயின் பண்ணுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் 4 வீடியோ போட்டேன் ஒரு நாளைக்கு. நேரம் எடுத்து தயவு பண்ணி, இது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வார்த்தைகள், ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் தான் வரும். தயவு பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டால் அந்த ஆசீர்வாதம் எனக்கல்ல, உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாயிற்று. பரலோக ராஜ்யத்துக்கு அன்று நாம் ஏதாவது செய்ய வேண்டும் பெரியமானவர்களை, இல்லாத கைவிடப்பட்டு விடுவோம். எனக்குன்னே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா, ஆண்டவர் வருகையில் கீழே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நின்றுவோம், நம்ம போக மாட்டோம். புத்தி இல்லாத கன்னிகைகளை போல ஆயிருக்கும். வேண்டாம். புத்தி உள்ள கன்னிகளாய் தேவனுடைய வருகையில் நாமும் உள்ளே சென்றும்படியாய், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டும்படியாய், அசையாது உறுதியாய் நிலைத்திருப்போம். காட் பிளஸ் யூ.